திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 896, அதிகாரம் பெரியாரை பிழையாமை. இது ஒரு மகாபாரத நிகழ்வு. சேதி நாட்டு அரசன் சிசுபாலன் பிறக்கும் பொழுதே 4 கைகளையும் 3 கண்களையும் உடையவனாக இருந்தான். அனைவரும் அக்குழந்தையை பார்த்து வியந்தனர். அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி, யார் இக்குழந்தையை தொடும்போது இவனது 2 கைகளும் 3வது கண்ணும் மறையுமோ அவராலே இக்குழந்தைக்கு மரணம் ஏற்படும் என்று கூறியது. குழந்தையின் தாய் கண்ணபிரானின் உறவினர் என்பதால் கண்ணபிரான் குழந்தையை காண வந்தார். பலரும் தொட்டபோது மறைபடாத கைகளும் கண்ணும் கண்ணபிரான் தொட்டதும் மறைந்தன. அதை பார்த்ததும் அசரீரி வாக்குப்படி கண்ணபிரானால் தான் சிசுபாலனுக்கு மரணம் ஏற்படும் என்பதை அறிந்த அவனுடைய தாயார், என் மகன் வளர்ந்த பிறகு ஏதாவது தவறு செய்தால் அவனை கொல்லக்கூடாது என்று கண்ணபிரானிடம் வேண்டினார். அவரது வேண்டுதலுக்கு இணங்கிய கண்ணபிரான், எனக்கு 100 பிழை செய்யும் வரை இவன் பிழையை நான் பொறுப்பேன் என்று கூறினார். கண்ணபிரான் தனக்கு எதிரி என்பதை இளமையிலேயே அறிந்த சிசுபாலன் கண்ணபிரான் மீது எப்பொழுதும் பகைமையை பாராட்டி நிந்தித்து வந்தார். இந்நிலையில் தருமர் இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் நடத்தினார். அதற்காக கண்ணபிரான் சிசுபாலன் உட்பட உறவினர்கள் பலரையும் அழைத்திருந்தார். யாகம் முடிந்ததும் யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பீஷ்மர் மற்றும் சான்றோர்கள் கூடி ஆலோசித்து கண்ணபிரானுக்கு முதல் மரியாதை செய்யலாம் என்று தீர்மானித்தனர். அதன்படி சகாதேவன் கண்ணனுக்கு பாத பூஜை செய்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிசுபாலன் தன் அதிருப்தியை காட்ட கண்ணபிரானை பலர் முன்னிலையில் இழிமொழி பேசி பலவாறு இகழ்ந்தான். ஆத்திரத்தில் பீஷ்மர் மற்றும் தர்மரின் மனதையும் புண்படுத்தினான். சிசுபாலனின் 100 அவமானங்களை பொறுத்து கொண்டிருந்த கண்ணபிரான் ஒரு கட்டத்தில் அவனுடைய மரணம் நெருங்கி வருவதை உணர்ந்தார். அதன் பிறகும் சிசுபாலன் தொடர்ந்து இகழ்ந்து கொண்டே இருந்ததால் அவன் மீது தன் சக்கராயுதத்தை செலுத்தினார். அது சிசுபாலனின் தலையை உடலில் இருந்து அறுத்தெறிந்தது. ஒருவர் தீயால் சுடப்பட்டாலும் பிழைத்து கொள்ளலாம். ஆனால் ஆற்றல் மிகுந்த பெரியோரை அவமதித்து வாழ்பவர் தப்பி பிழைக்கவே முடியாது என்பதை எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை பிழைத்தால் அழிவு, பெரியோரை மதித்தலே அறிவு.